அண்ணே சொன்னீங்க செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சிந்தாமணி பணத்தை போலீஸ் எடுத்துட்டு போகுது, கொன்னது நீங்க தானே? அது நான் இல்லடா. மறைக்காதீங்கண்ணே. சொன்னது செய்வோம், செய்வதை சொல்வோம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சத கோர்ட்ல வந்து சொல்வீங்களா? ஐயோ அம்மா, அத நான் செய்யவே இல்லடா. என்ன விளையாடாதீங்கண்ணே. எங்க தாத்தா 5 கொலை பண்ணாரு, எங்க அப்பா 3 கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க 1 கொலை பண்ணிட்டு உங்க பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. ஐயோ, எங்க பரம்பரையில முட்டை கூட சாப்பிட்டது இல்லடா. நாங்க ஐயர்ரா, சுத்த சைவம்டா. அன்னைக்கு என்னமோ நாங்க கத்தி எடுத்தா ரத்தக்கரை பார்க்காம வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அது ஆடறத கத்தியில கொஞ்சம் ரத்தம் ஒட்டிருது, அதை சொன்னேன்டா. பாறையில ஏறிக்கிட்டு தைய தகன குதிச்சீங்க. பக்கத்துல பாறை இருந்தது, ஏறி குதிச்ச. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமாடா கண்ணா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இரு, நீ எங்க போற? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, நான் வீரம் இல்ல, சுத்த கோலை. அன்னைக்கு ஒரு 5 வயசு பையன் கல்ல எடுத்துட்டு என்ன ஒரு மேலுக்கு துரத்துல, அது நீ பாத்தல. நான் வீரம் இல்லப்பா, என்ன விட்டுரு. சரி, இந்த வந்துடுறேன். வேண்டாம், நீ என் கூட இரு. சிந்தாமணியோட கொலை கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களே மிஸ்டர் மலைச்சாமி, அவர் அந்த கொலை செய்யல, அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சாபாஷ், உங்களுக்கு ஒரு வேலை பேசிட்டா இவர் கொலை செய்யல நாடுமா? இந்த ஆளை ரிலீஸ் பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அது எனக்கும் தெரியும். சிந்தாமணியை கொலை செஞ்சது நான் தானே ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்தாங்க மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். யார் அது? பாண்டித்துரை. கான்ஸ்டபிள், அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆளத்துக்கு உள்ள போடும். நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு கொலையை பண்ணிட்டு இருந்து நிக்கிறியடா. என்ன ஆத்திரப்பட வேண்டாம், கையை கட்டிட்டு. நீங்க அவசரப்பட்டுட்டீங்களா மாமா? இந்த வழக்கை தெளிவாக விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் ஆஜர் செய்யப்பட்ட சாட்சியங்களும் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களும் பாண்டித்துரைதான் சிந்தாமணியை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றத்திற்காக ஈபிகோ 302வது பிரிவின்படி குற்றவாளி பாண்டித்துரையை சாகும் வரை தூக்கிலிடும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என் அக்காவோட பூவும் போட்டுக்காக நான் சாகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு விட்டு பிரிய போறேன்னு நினைக்கும் போது என் மனசை வெடிச்சிடும் போட்டிருக்கு. மாமா, நான் இங்க வந்தது உங்க அக்காவோட பூவும் பொட்டும் பத்தி பேசுறதுக்காக இல்ல. எனக்கு ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்த கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான். என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? காத்துக்கிட்டு இருக்க என்கிட்ட போய் தாலி கரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ என் வயிற்றுல உங்களோட குழந்தை, அதோட கதி. ஆமா மாமா, உங்களை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே என் உயிரும் பிரிஞ்சிரும். ஆனா நான் சாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், என் வயிற்றுல இருக்கிற நம்ம குழந்தைக்காகத்தான். அப்பம் பேர் தெரியாத குழந்தைன்னு ஊருக்குள்ள அவமானப்படாம இருக்கணும்னா என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி நம்ம குழந்தையோட பேரை காப்பாத்துங்க. பாண்டித்துரை, இதை நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். கல்யாணத்துக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்துல மனு கூட கொடுத்தாச்சு.